தேங்காய் தேங்காயும் இப்போ தேங்காய்க்கு தட்டுப்பாடு வந்தபோது நீங்கள் பார்த்தது சுற்றளவும் இப்படி தான் தேங்காய் வைத்தாங்க தேங்காய் நிறுக்கிறாங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி எல்லாமே அது நாங்கள் இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய மோசமான நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பிரதானமான காரணம் இந்த காலநிலைமாகி இந்த எல்லினோவுக்கு பிறகு நாங்கள் இன்னமும் இதை மோசமான நிலைமைக்கு போக வேண்டியிருக்கும். நான் இதை சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பால் விற்கிறாக்களாக இருந்தால் தெரியும், உங்களுக்கு 1 லிட்டர் பால் எவ்வளோக்கு விற்கிறீங்க? 180. சரி, 180 200 நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே 10 மணிக்கு ஒரு 60 நினைக்கிறேன் தண்ணி போட்டு ஒரு போத்தில் அதிகபட்ச சில்லறை விலை வந்து 130 1 லிட்டர் 1.5 லிட்டர் 130 ரூபா பாருங்கள். 1 லிட்டர் பால் 180 ரூபா, தண்ணி 130. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வேறு இடத்துல ஆக்கலன்றால் அந்த கிளிநொச்சி வந்த பொழுது நான் சொன்னேன், இன்னமும் 5 வருஷத்தில் நாங்கள் நல்ல சுத்தமான காற்றையும் காசுக்கு தான் வாங்க வேண்டியிருக்கும். சுத்தமான காற்று உங்களுக்கு தெரியுமா, நாடுகளில் டவுனுக்கு போகிறாக்கள் இல்லாமல் சின்ன ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு தான் போயினோம். டவுனுக்குள்ளுக்கு போனால் அங்கே இருக்கிற காற்று மாசாலே அவைகள் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறுவேன். அப்புறம் என்ன செய்யணும் என்றால் ஒரு பின்னுக்கு குழி இருக்கும், குட்டி சிலிண்டர் ஒன்று தண்ணி போத்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு போத்து சிலிண்டர் ஒன்று பின்னுக்கு இருக்கும். அடுத்து மாஸ்கோடு எடுத்து கொஞ்சம் நேரம் சுவாசித்ததுக்கு பிறகு நாங்கள் மேற்கொண்டு அலுவலை செய்யலாம். ஏனென்றால் அந்த நிலைமைக்கு அங்கிருந்து எல்லாத்தையும் நாங்கள் மாசாக்கி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்தில் நான் ஒரு ஜோக்குறை படித்தால் நான் அறியத்தக்கதாக ஒரு 4-5 இடத்துல நிலத்தை உருவாக்கி இருக்கிறேன். அதில் என்னோட பார்த்தீங்கன்னா கட்டார் வந்து குப்பையை போட்டு நிலத்தை உருவாக்கி இருக்குது. ஆனால் அந்த நிலத்தை உருவாக்குறதுக்கு கீழே தேவைப்படுற நிலமும் இயற்கை தான் உருவாக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலாம் ஒரு பிறப்பு காணி சில இடங்களிலும் 1 கோடிக்கு விற்கிறாங்க. ஆனால் அந்த பூமியை அந்த காணியை அவை உருவாக்கலை. ஒரு மிக நீண்ட காலத்துக்கு குடியிருந்த அடிப்படையில் அல்லது விலைக்கு வாங்கின அடிப்படையில் விற்கிறது. ஆனால் அது எல்லாத்தையும் உருவாக்கினது இந்த பூமி. தண்ணி எங்களுக்கு சும்மா தான் கிடைக்கிது. இப்போ எங்களுக்கு ஒரு வரியத்துக்கு கிடைக்கிற தண்ணி எங்களுக்கு 6 வரியத்துக்கு போதுமானது. ஒரு வரியத்துக்கு கிடைக்கிற மழை எங்களுக்கு ஒரு மன்னராக கிடைக்கிறது தெரியும். போன முறை இந்த டிட்லா புயல் அதோடு சேர்ந்த நாட்களில் கிடைச்ச தண்ணியின் அளவு எங்களுக்கு 19 வரியத்துக்கு எல்லா தேவைக்கும் காணும். ஆனால் தண்ணி 130 ரூபா வெகு விரைவில். நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த காற்றையும் விலைக்கு வாங்க வேண்டியிருக்க வேண்டும். எங்களுக்கு சுத்தமான காற்றும் இல்லாமல் போயிட்டு எல்லாமே மாசடைஞ்ச ஒரு நிலைமை இருக்கிறதுனால நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த நிலைமை எங்களுக்கு இன்னமும் கூடும். எப்படி என்றால் இந்த எல்லினோவுக்கு பிறகு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான வெளியேற்றம் இருக்குது. இந்த கடைசியில் நான் வசனம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லினோவும் யாரெல்லாம் வறுமையால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் மிக மோசமாக பாதிக்கும்.